ஒரு சிம்பிளான வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில், 2 ஸ்பூன் நெய், 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. இது கூடவே கட் பண்ண கேரட், பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகா. வேறு எதுவுமே தேவையில்லை காரத்துக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1/2 கப் எடுத்து தண்ணி சேர்க்காமல் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கொதி வர்றப்ப 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி பேனில் தான் செஞ்சுருந்தோம். இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பு, பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி வதக்கி இதில் கொட்டினா சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள்.